இனிமே மாடி பக்கம் போன கொன்னுடுவே ராஸ்கல். செங்கிலி யார் அவுத்தது? எனக்கு தெரியாதுங்க. செங்கிலி நீதான் அவுத்த? நீங்க நடிக்க மட்டும் நான் கூட்டு வந்தனே தவிர உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணன பீஸ் பீஸ் ஆகி தொங்க விட்டுறேன். நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல. சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த துப்பறியும் பாபு. நீங்க என்ன பண்ற? ஒண்ணுக்கு போறேன். வேற இடம் கிடைக்கல? இங்க வந்தாதாங்க வருது. போடா. ஏய் யாரே? சத்தம் கேட்டுச்சு. நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ இது கணக்கு பேய். இத நான் படிக்கல என்ன விட்டுரு. ஐயோ கணக்கு பேய். அம்மா அத சாப்பிடுமா. என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? தனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊறுகாய் கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? அதுக்கு எங்களை என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்டுல ஒரு மாங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம். அனாவசியமா தலையிடாத.
ஒழுங்கா சோத்த விட்டு வாடா. டேய் மச்சான், அந்த வீட்ல உட்கார்ந்து இருக்குதா ஒரு அம்மா, அது பைத்தியமாடா. அது பைத்தியம்ன்ற? ஆமா மச்சான். கல்ல விட்டு பாத்துருவோமா? டேய் வம்பா போயிடும்டா. அது என்னன்னு பாத்துலாம்டா. பாத்துரு. நாங்க யாரு தெரியுமா? இந்த பேட்டையே கலக்குறவங்க. நான் இந்த நாட்டையே கலக்குறவன். டேய், என்னடா தம்மா துண்டு இருந்துக்குன்னு காட்டுற போஸ்? காட்டுறது போஸ், கைய வச்சா உழுந்துகிட்டே இருக்கும் தோசை. மொத்தத்துல ஆக போறீங்க க்ளோஸ், உத வாங்கிட்டு ஓட போறீங்க ரேஸ். டேய், இன்னைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணுமாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா? மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா? இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்திலி கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போடு போதும். டேய், என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா. வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. தேவைப்படுறவங்களை எல்லாம் உள்ள விடாத, கண்ட நாய்களை எல்லாம் சலிட்டு அடிச்சு உள்ள விட. ஓ, பிளாக்மெயில் பண்றேன்ப்பா. இல்ல தலைவா, வந்து என்னடா வந்து போய் ஒத்த கைய நான் ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன். கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்கம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன். இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிடுவேன் நாய. இப்படி அந்த ஒத்தக்கையை வந்திருந்தா எங்கடா புடுங்கிட்டு இருந்தீங்க? அவனால என்னென்ன ப்ராப்ளம்? அந்த ஒத்தக்கையினால மட்டுமான ப்ராப்ளம், உறவாக்குற தம்பிங்க உங்களாலே ப்ராப்ளம். இந்த சொத்தெல்லாம் அவ வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவ பிள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சே இந்த ப்ராப்ளம். அதனால அந்த ஒத்தக்கையனை விட்டு அவ குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சான், கொன்னா. அப்பவும் தீரலடா ப்ராப்ளம். தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொண்டதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம். அங்க ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே, அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம். இதுல அந்த ஒத்த கைய வாரான். நல்ல வேளை அந்த பைத்தியம் பார்க்கல, பார்த்திருந்தா ஆரம்பமா இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம். என்ன ஒட்ட கையில தீத்துட்டா? வராதேன்னு சொல்லி இருக்கேன், மீறி வந்தா தீத்தறேன். எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன். பாருங்கடா,
சத்தம் கேட்டது யாரையும் காணுமே. நம்மள மீறி இங்க யாருல வர போறா? ஏதாச்சும் எலிகை வந்துருக்குமாண்ணே? நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி. அதுவும் வெத்து புலி இல்ல, வேட்ட புலி, குட்டி புலி. உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமே தான் இருக்குது உங்களுக்கு கிளி. வச்சிருக்கேன் பாரு பல வழி.